Hi all, நான் கவிதாஞ்சலி ரஞ்சித், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பேரண்டிங் கோச். பேரண்டிங் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க கிட்ட ஃப்ளெக்சிபிளாக அப்ரோச் பண்ணுறதுன்றது நம்மளில் நிறைய அம்மாக்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இந்த வீடியோவில் 7 ways to flexibly approach to your children தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பேரண்டிங் ஸ்டைல். நீங்கள் என்ன பேரண்டிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்கன்றது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் குழந்தை எது கேட்டாலும் நோ சொல்லக்கூடிய பேரண்டா, இல்லை எது கேட்டாலும் அது சரியா தப்பான்னு கூட யோசிக்காமல் எஸ் சொல்லக்கூடிய பேரண்டா. அதாவது குழந்தைய கஷ்டப்படுத்திடக்கூடாது, குழந்தை எது கேட்டாலும் சரின்னு சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா, இல்லை நான் சரி எது தப்பு எதுன்னு யோசிச்சு எஸ் சொல்லுவேன் நோ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்டா. அதாவது பேலன்ஸ்டாக இருப்பேன் அப்படின்றவங்களா, இல்லை குழந்தை என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும், அதுக்காக நான் எது கேட்டாலும் கண்ணை மூடிட்டு எஸ் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரண்டா. இதில் எந்த பேரண்டிங் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம எந்தெந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், எந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட், ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். நம்ம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்போம், பேரண்டிங்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில டைம் அந்த ரூல் ஒர்க் ஆகாது. வேறு யாராவது நமக்கு ஒரு ஐடியா ஒரு சஜஷன் கொடுக்கலாம், நான் இப்படி ட்ரை பண்ணேன் இது ஒர்க் ஆச்சு அப்படி நம்புது. நம்ம ஓப்பன் மைண்டடாக இருந்தால் தான் அதை எடுத்து நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் சொல்கிறத அப்படியே நம்ம எடுத்துக்கணுன்றது கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுக்கு ஓப்பன் மைண்டட்னஸ் இருக்கணும். தேர்ட், பேஷன்ஸ். பொறுமை பேரண்டிங்கில் ரொம்ப முக்கியம். எப்போ ரொம்ப முக்கியம்னா, நம்ம நினச்சபடி நம்ம பிளான் பண்ணபடி பேரண்டிங்கில் ஏதோ ஒரு விஷயம் நடக்காதப்போ நம்ம பேஷண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டைமில் ஜஸ்ட் ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு நம்மளை நாமளே காம் டவுன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய போய் அப்ரோச் பண்ணுறது, இது ஒரு ஆர்ட் ஒரு ஸ்கில்லுன்னு தான் சொல்லுவேன். எல்லாருக்குமே அப்படியே எடுத்தபடி வந்துடாது, ஆனால் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து, குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத லிசன் பண்ணணும். ஃபோர்த் ஒன், ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், குழந்தை வந்து பேசும்போது அப்படியே கண்ணா ஓகே அப்படின்ட்டு திரும்ப அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். திரும்ப ஏதோ ஒன்று வந்து சொல்லுவாங்க, ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னு கூட காதில் வாங்கியிருக்க மாட்டோம், இல்லை அவங்கக்கிட்ட ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால லிசனிங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்க ஏதாவது நம்மக்கிட்ட வந்து சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம செய்கிற வேலையை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு ஐ டு ஐ கான்டாக்ட், அவங்க ஐ லெவலுக்கு இறங்கி போய் நம்ம கவனிக்கிறது. அது வந்து என்னோட அம்மா என்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்க, நான் சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்ற ஃபீலிங்கை கொடுக்கும். நம்ம ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட அப்படியே ஜஸ்ட் ஓகே சொல்கிறோம் பதில் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே என்னை யாருமே லவ் பண்ணல அப்படின்ற ஃபீலிங் குழந்தைக்கு கொடுக்கும், நான் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்ற ஃபீலிங்கை கொடுக்கும். ஃபிஃப்த் ஒன், காம்ப்ரமைஸ் பண்ண வில்லிங்காக இருக்கணும். பேரண்டிங்கில் நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கும். அதாவது நான் 10 minutes டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன், என் குழந்தை இல்லை நான் ½ an hour பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 10 minutesம் இல்லாமல் ½ an hourம் இல்லாமல் நடுவில் ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இல்லை நீ 10 minutes தான் அப்படின்னு சொன்னேன்னா அம்மா ரொம்ப ரூடாக இருக்காங்க, இல்லை அவங்க நினச்சது தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற தாட்டை குழந்தைக்கு கொடுக்கும். 30 minutes அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக தெரியும். அப்போது நான் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணான்னு ஒரு காமன் கிரவுண்டுக்கு வரும்போது அவங்கக்கிட்ட நம்ம டெசிஷன் கேட்குறோம், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறோம், சஜஷன் கேட்குறோம் அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். நம்ம எப்படி கேட்கலான்னா, கண்ணா நீயே சொல்லு 15 minutes வச்சுக்கலாமா இல்லை 20 minutes வச்சுக்கலாமா அப்படின்னும் போது என்ன கன்சிடர் பண்ணுறாங்க, என்னோட டெசிஷனை கேட்குறாங்க அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கும். நமக்கும் வந்து அந்த எக்ஸ்டென்ட் 30 minutesன்ற எக்ஸ்டென்ட்டுக்கும் போயிடல அப்படின்ற ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ பேரண்டிங்கில் காம்ப்ரமைஸ்ன்றது ரொம்ப முக்கியம். 6th பாயிண்ட், சப்போர்ட். நீங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க,
ஆனால் ஒரு சில சமயம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடம் பிடிப்பாங்க, இல்லை ரகலை பண்ணுவாங்க, டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுவாங்க, ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கையை தூக்கிடுங்க. யாராவது ஒருத்தங்க கிட்ட சப்போர்ட் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, உங்கள் சர்க்கிளில் யாராவது இவங்க பெட்டராக ஹேண்டில் பண்ணுறாங்க பேரண்டிங்கில் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இல்லை யாராவது எக்ஸ்பர்ட்ஸை பார்க்கணுமா, அதாவது யூடியூப்லேயே இல்லை சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் இப்போ நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி யாராவது ஒருத்தங்க கிட்ட பார்த்து அவங்களோட லேர்னிங்ஸை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு பாருங்கள். 7th வந்து செல்ஃப் கேர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கேர் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் குழந்தைய நல்லா கேர் பண்ணிப்பீங்க. உங்களை நீங்கள் கண்டுக்காமலே விட்டுட்டு உங்கள் குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் பர்ன் அவுட் ஃபீலிங் வந்துடும். என்னடா என்னை பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். அதனால உங்களோட ஹெல்த், உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணிக்கும் போது உங்களால் உங்கள் குழந்தைய இன்னும் நல்லா பார்த்துக்க முடியும். அதோட நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறீங்க. ஒரு ஹியூமன் பீயிங்னா இப்படி தான் இருக்கணும், அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, கேர் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறீங்க. ஹோப் திஸ் ஹெல்ப்ட். இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.